அதனால உங்க வீட்டுக்காரலாம் ஒரு ஆசபாசமா பேசி சரி வீட்டுக்கார நல்ல ஆசபாசமா பேசி ஆமா நீ வந்து உங்க வீட்டுக்கார கட்டிலோட உக்காந்துட்டு பாரு நீ பாலை நல்லா சுண்ட காய்ச்சி உள்ள கொண்டுட்டு வந்து நானே குடிச்சு போடுவேன். நீ குடிச்சு விட்டு அவங்க புளுத்துவானா? நீ பாலை கொடுத்தா அவன் கைச்சோடு பழம் கொடுப்பான். சரி வந்த வாரம் ஆரஞ்சு ஆயா என்னத்துக்கு கொடுப்பான்? என்னத்துக்கு கொடுப்பான்? ஒரு ஆசை பாசியா ஆமா. சரி பாலை கொடுத்தவன கைச்சோடு பழம் கொடுப்பான். சரி பழம்னா வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள் இந்த மாதிரி கொடுத்தவன சரி நீ என்னாகணும்? சாமி உங்களை தாங்க ஆசைப்பட்டேன். உங்க மேலதான் என்னைக்குமே மனசுல உங்க நினைப்பேதான் இருந்துச்சு. சரி அப்ப 4 வாரத்தை விட்டு சேர்த்து போடணும். ஆமா அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஆசை வரும். என்ன ஆசை வரும்? நீ பொழைக்க மாட்டீங்க. என்ன ஆசை வரும்? ஒரு ஆசை உமால ஒரு எனக்கு தெரியாதுடா, சொல்லி கொடுற சின்ன பிள்ளைல. ஒரு ஆசைனா ஒரு அன்பு பரவாயில்ல நம்ம பொண்டாடி இப்படி பேசுறாளே. சரி அப்படின்னு ஏப்பா ஒரு ஆசை பார்த்து வரும்ல. ஆசை வந்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு? அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வண்டி ஸ்டார்ட் ஆகும். சரி அப்புறம் பெட்ரோல் மட்டும் ஓவர் ஆகி போச்சுன்னா நெட்டுக்கிட்டு நிக்கும். அப்புறம் எட்டனவன காலை அப்படி கட்டி போடுவாரு. சரி எட்டனதும் உதச்சு போடுவேன். போனன்னைக்கே போயிட்டு புதன்கிழமே வீட்டுக்கு வந்துடுவேன். உதைக்க கூடாது. அவரும் காலை போட்டாரு, நீயும் கைய போட்டணும். கைய போட்டு இந்த கைய போட்டுறாங்க குழம்பு செட்டு போயிடும். சரி அந்த காலை போட்டு ஆமாங்க உங்களால நான் ஆசைப்பட்டேன். ஏமா நீ ஆசைப்பட்டுட்டேன் சரி அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்ச உடனே குழந்தை உண்டாகும். அதே கூட கட்டி பிடிச்சோட குழந்தை பிறக்கும். எப்படி கட்டி பிடிச்சோட குழந்தை பிறக்கும்? அவன் தான் ஸ்ட்ராங்கா அஸ்திவாரத்தை போடுறானே. இப்ப நீ கூட என்ன கட்டி பிடிக்கிற? எனக்கு குஞ்சு இல்ல எனக்கு பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு முக்காவாசி கூட பிறக்காத. சரி கட்டி பிடிச்சவனா குழந்தை உண்டாகும். சரி குழந்தை வந்த உடனே குழந்தை பிறக்கும். எப்படி பிறக்கும்? அப்ப கட்டி பிடிக்கிறானே அதுதான் எப்படி பிறக்கும்? குழந்தை எப்படி பிறக்கும்? கல்யாணம் பண்ணி விட்டு அவனுக்கு நீ அடிமை தானே. படுக்கும் போது படுக்கணும், எந்திரிக்கும் போது எழுதணும், கட்டி பிடிக்கும் போது கட்டி பிடிக்கணும். ஏன்டா படுக்கும் போது படுக்கிறோம்? 10ஆம் மாதத்துல குழந்தை பிறக்கும் உண்டாகும். குழந்தை உண்டாகும். ஆமா சரி குழந்தை உண்டானே என்ன பண்ணணும்? குழந்தை உண்டானு என்ன பண்ணணும்? மாடி படி கட்டி ஏறக்கூடாது. ஐயோ நல்லா டங்குன்னு எடுவனே. குழந்தை குறுந்து போயிடும். நம்ம ஆடியில இருந்து குதிச்சு போடுவேன். என்ன தாண்டி போட்டு இன்னொரு குழந்தை கட்டுறதுக்கு. ஆமா அதுலாயா பௌத்துல. சரி ஆமா நல்லா நீச்ச தண்ணியா குடிக்கணும். அப்பதான் பள்ளிக்கூடம் உடையும். பள்ளிக்கூடம் அங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட மாட்டாங்க. ஆமாடி பள்ளிக்கூடம் உடைஞ்சா பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிருவாங்க. கோயாலம் அப்படி 108 கொண்டு அள்ளிட்டு போங்க. இந்த பன்னிக்கூடம் வெள்ள வழியா போய் என்னடா அது பன்னிக்கூடம்? அவன் சொல்றான் பாரு உள்ளக்கறவன் பன்னிக்கூடம். சரி அது உடைஞ்ச உடனே வலி ஓவரா பிடிக்கும். சரி உனக்கு விட்டத்துல கவுரு போட்டு முக்கணும். முக்குனா என்ன வரும்? நீ முக்குனா குழந்தை வரும், நான் முக்குனா புய்ய வரும். சரி ஆமா முக்கணும்னா குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்தவன எப்படி நடக்கணும்? பச்சை உடம்புக்காரி எப்படி நடப்ப நான் சொல்லிட்டா நடந்துக்க மக்களும் இப்படி நடக்கணும். அப்படிதான் நடப்பேன். இப்படிதான் நடப்பேன். என்ன சங்குனா அப்படி நடந்துனா பச்சோடங்க தேயில பொடிக்கும் மத்தாலக்கார வாயில அளவுக்கு போய் ஒட்டிக்கும். எப்படி நடக்கும்? எப்படி இங்க இருந்து இளம்பலி போறதுக்கு ஒரு வாரமே ஆகணும். என்ன சொல்ற? எப்படி நடக்கணும்? எப்படி இப்ப நான் குழந்தை பிறந்த உடம்பு என்ன மாதிரி நடந்து போறேன் பாக்கலாம். அப்படி கீழே வர மாதிரி இருக்கும். அங்கங்க வலிக்கும். அப்புறம் எப்படி உட்காரணும்? எப்படி உட்காந்து தொலை. எனக்கு ஈழி உட்காருது. சாக்கு போய் போட்டா கொடுத்து பாய்த்த போட போடுற அப்ப மவராசனா இருப்ப. அப்ப நான் பொண்ட போது நல்லா இருந்துச்சா? போடு ஒரு பாய் போடுறா. போடு டக்குனு உட்காரணும். எப்படி உட்காரணும்? நல்லா விரிச்சுட்டு உட்காரு. காத்து உள்ள பூந்துக்குச்சுன்னா போற பக்கம் புருன்னு குச்சி விடு. எப்படிடா உட்காரணும்? தன்ன மாதிரி உட்காரு. எப்படி? இப்படி உட்காந்துக்க. சரி காலை இப்படி விரிச்சு விடாத. ஆமா அப்படி விரிச்சு விட்டா காத்து உள்ள பூந்துக்கும். காத்து ஆறாது. இங்க குச்சி வருது இங்க விட்டுருவேன். காலை பின்னல் போடு. இப்படி
சரி. இப்ப குழந்தை பிறந்துருச்சு, ஒரு கோயில் குளத்துக்கு போறேன், அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சுட்டு போறேன். போகும்போது என்ன பண்ணணும்? அந்த குழந்தைக்கு பால் லவுக்குன்னு பசிக்கும் அந்த குழந்தைக்கு. சரி, அப்ப என்ன பண்ணணும்? போகும்போது நல்லா நல்லா நீட்டா குடும்பத்தை பொம்பளை மாதிரி இந்த மாதிரி சீலை ஜாக்கெட் கட்டிட்டு போகணும். ஏண்டா நைட்டி போட்டு போனா வச்சுக்க, அங்க போய் குழந்தை அழுவுற பக்கம் பால் பசிச்சுன்னா கோயில் பூசாரி மணி அங்க அடிக்க மாட்டான், இங்க அடிச்சு விட்டுருவான். இப்படி தூக்கி பால் கொடுப்பியா? சரி சரி, ஜாக்கெட்டு லெவலா கழட்டணும். இப்ப இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். படுத்து தோலை அப்படி படுத்துக்கணும். பாடு. சரி, நீங்க இப்ப அம்மா, நான் இப்ப குழந்தைக்கு பல்லு இருக்குது, இது பல்லு வச்ச குழந்தை குழாய மூடிட்டு போடு. அப்படியா? சரி படுக்கிட்ட. இந்த குழந்தை பொழைக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம். இது போன சீசனுக்கு தச்ச பாடு ஜாக்கெட்டு தானே, நல்லா இருக்கு கவச்சி சாமி கருப்புனாரே கோயில் அங்கிருந்து கூட்டம் நல்லபடியா முதல்ல ஒரு தொழில இறங்குறேன், நீ தான் காப்பாற்றணும். என்ன தொழில்ரா? என்ன தொழில் அது உனக்கு தெரியாது, நீ தான் பத்து உடம்புக்காரி. மனசார சொல்லு, கவுச்சடிக்குது. ஐயோ மேதுபட்டே, என்னடா பண்ற? இப்படி நெறி கட்டிக்குச்சுன்னா நாம்பி விடணும். இந்த குழந்தை இந்த பக்கம் பால் குடிச்சு போட்டு இந்த பக்கம் பால் சுரக்கும். எப்படி சுரக்கும்? அத்த இந்த பக்கம் குடிச்சு போட்டு அந்த பக்கம் நெறி கட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் குடிச்சா இந்த பக்கம் நெறி கட்டும். அப்படி நெறி கட்டிக்கோ. ஆமா சரி. போய் செவுத்தெல்லாம் பேசக்கூடாது. சேலம் சீ கட்டி போனீங்கன்னா அதுக்கு மிஷின் இருக்குது. ஆமா, அது பைப் மூலியமா வச்சு உறிஞ்சி விட்டுருவாங்க. சரி, ஆமா, இதுதான் கல்யாணம். இப்படி பண்ணாதான் குடும்பம். அப்படியா? கல்யாணம் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி நீ பேர பிள்ளைங்க எல்லாம் பாக்கணும். கல்யாணம்னா இதுதான். ஆமா சரி, எங்க அம்மா எங்க அப்பா சொல்றேன். கல்யாணத்து ஒத்துறீல? ஒத்துக்கிறேன். அப்படி சொல்லு. என்னடா இப்படி என்னடா வீட்டுல சோபால படுத்துற மாதிரி இப்படி சரி அம்மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்ன சொன்ன கோமேரி கழுதை என்ன சொன்னா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? இங்க பாரு, நான் ஒரு வாய் வார்த்தை சொல்லட்டுமா? என்ன நீ சொல்ற? அம்மா அம்மா எனக்கு கல்யாணம்.
வாடி போலாம். ஏண்டி வாடி போலாம். எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நான் இப்பயே போறேன். இப்பயே எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன். எங்க போற? எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்டா. டேய் எங்க அப்பா வீட்டுக்கு கூட என்ன தொட்டு ஒரு அடி அடிச்சிருக்க மாட்டாங்க. எங்க போற? இந்த சிலிண்டர் புண்டவான கல்யாணம் பண்ணிட்டு என்ன அடியா அடிக்கிறானா. இப்ப எங்க போற? வாடி இதுக்கப்புறம் நான் பொழைக்க வேண்டாம். ஏய், நாம அம்மா வீட்டுக்கு போலாம். உங்க அப்பா வீட்டுக்கு தானே போற? ஆமா. போறது போற பீத்த புண்டை என் பைய எதுக்கிட்ட எடுத்துட்டு போற? அவனுக்கு அவங்க என்ன வசனத்துல இருக்கிறான். பேக்கத கேடா. ஒரு பேக் போடா. எங்க போறீங்க? ஏமாப்ள. எங்க போறீங்க? எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிறியா பிள்ளையா? ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்றா? ஏண்டி சொல்றா? என்னடா வளர்த்தடா? வாடா. என்னடா வளர்த்தடா? எனக்கு வாடா. ஏண்டா ஒரு சத்தம் தெரியாம தான் கேக்குறேன். நான் தான் தெரியாம தான் கேக்குறேன். வாடா என்னடா அப்படி பம்பற? ஏன் வேண்டானா பொல்லாதவன். பாரு நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏண்டா ஒரு பிள்ளை வந்து ஒரு போட்டிக்கு போய் ஜெயிச்சிட்டு வந்தா ஏன் பிள்ளை ஐயோ ஏன் பிள்ளை என் பிள்ளை பட்டம் வாங்கி இருக்கா, என் பிள்ளை வேலை வாங்கிட்டா, என் பிள்ளை பரிசு வாங்கிட்டா, பிள்ளைய தூக்கி வச்சிருக்காரு. ஏதோ தப்பு செஞ்சு விட்டா. ஆமா. ஐயோ என்னடி பிள்ளை வச்சிருக்கா, என்னடி பிள்ளை வச்சிருக்கா, என்னடி புண்டைக்கட பிள்ளை பத்தி வச்சுக்கிறோம் அப்படியா? அப்படின்னு கேக்குறது யாரா? அதானே. நீ சப்போர்ட் வந்தியாடா? என் கூட்டு சண்டைக்கு நீ எதுக்குடா வந்த? எங்க சப்போர்ட்டுக்கு எதுக்குடா வந்த? பாவி பண்ண ராஸ்கல். எதுக்கு? ஏய் நீ பத்தி நல்லா தெரியும். ஒரு ரெட்டி மேல விட்டுச்சுன்னா நீ இல்ல. பாக்குறியா நீ? பார்க்கலாமா? என்னடா? பார்க்கலாமா? டேய் நாய்கிட்ட பண்ண ராஸ்கல். அப்புறம் வவுத்துல அந்த ஒண்ணா இருக்கிற குடல் இருக்காது. ஏய் நீ தண்ணி வளர்த்தற. சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேன். என்ன சொல்றா? ஏண்டா நான் எப்பறப்பட்ட பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன். எனக்கு என்னமா தெரியும்? அக்க போறாக்குது. மூளை போல சீலை, தாய போல பிள்ளை வளர்த்துன தேவடியா தான் கரெக்டா வளர்த்து அவன் ஏங்க வேற பக்கம் போறான். பொறுத்தல போல மாதிரி அந்த கரெக்டா வளர்த்துறதா வேண்டாம்னு சொல்லுவாளா? வேண்டாம் சொல்லுவாளா? வேண்டாம் சொல்லுவாளா? ஏய் ஏங்க முதல்ல பிள்ளை மனசுல என்ன பேசுறது நம்ம சத்தமா மூச்சை கத்திட்டு இருக்கிறோம். என்னமா பைபஸ் ரோட போயிட்டு வந்து சத்தமா பேசணும் சொல்லி போட்டீங்கம்மா. அப்படிங்களா? நாங்களும் மனுஷன் தான். அண்ணா கேடக்கார அண்ணா கொஞ்ச நேரம் உட்காரு. தண்ணி வேணாலும் பரவாயில்ல, நீ உட்காருக்க முன்ன. நீ பேசாம இருந்தா எனக்கு அதே போதும். பூமையா போனா தண்ணி கொண்டுகிட்டு என்ன வந்து பேசுறான்? கோவத்தை விடாதீங்க. பெற்ற பிள்ளை தலைக்கு மேல வந்துச்சு. அந்த பிள்ளைய நம்ம கை நீட்டி அடிக்கிற பாக்குற சமயத்துல எப்படி பேசும்? அதனால அவன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்ணே ஒளிவி என்னாச்சு? தந்தையார் அந்த புறமா இருக்க சொல்லுங்க. உங்ககிட்ட மட்டும் சொல்றேம்மா. அப்படியா? அம்மா நான் ஒருவர் மீது ஆசைப்பட்டேன். ஆண்டி யார் மீது ஆசைப்பட்ட? கோமாளி வாடாடி, நான் விட மாட்டேடா. வாடா. அம்மா நான் எப்படி தெரியுமா ஆசை வச்சேன்? எப்படி ஆசை? சொல்லட்டுமா? எப்படி ஆசை வச்ச? அம்மனை பார்த்தா வைக்கவில்லை. அம்மா
கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன், கல்யாணம் வேணான்னு சொல்றேன், யாரோ ஒருத்தர் மேல ஆசை வச்சுட்டுன்னு சொல்றேன். எப்படி ஆசை வச்சா? அம்மா, தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? பாடசாலை சென்று பாடங்களை கற்று வருவதுதான் என்னுடைய வேலை. அப்படி பாடசாலை சென்றிருக்கும் பொழுது நான் படிக்கக்கூடிய புத்தகத்தில படித்தேன். நான் பார்த்தாசை வைக்கவில்லை, நான் படித்தாசை வச்சேன். நான் கண்ணாசை வைக்கவில்லை, அந்த காண்டிப்ப தன்னழக. அம்மம்மா, நான் அவரை கண்ணார பார்த்ததும் கிடையாது, அவரை காதார கேட்டதும் கிடையாது. பைத்தியக்காரியா நீ? ஏண்டி ஒரு ஆம்பளை பார்த்தா அவனை பாத்துட்டமா, அவன் அழகா இருக்கிறான், அவன் குணம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒருத்தரை பார்த்துதான் ஆசைப்படுவாங்க. நீ என்னடி புக்குல படிச்சுட்டு வந்து ஆசைப்பட்டு இருக்கிற? அம்மா, நான் படிக்கக்கூடிய அந்த புத்தகம், அந்த புத்தகத்திலே அவருடைய பெயர் நாமங்கள் இருந்தது. ஆமாம்மா. எப்படி இருந்தது? அப்படி முன்னழகு பின்னழகு அவருடைய பெயரை படிக்க படிக்க அவர் மீது எனக்கு ஆசை வந்து விட்டது. ஆசை வந்துச்சா? ஆமாமா. விடுடி, ஏதோ சின்ன வயசுல தெரியாம ஏதோ தப்பு பண்ணிருப்ப. இருந்தாலும் உனக்கு அந்த மாப்பிள்ளை விட வேற யாராவது இங்க கை நீட்டி சொல்லு, அம்மா இப்பயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒருபோதும் முடியாது. நான் ஆசை வச்சது வச்சதுதான். அவர் எக்குலத்தை சேர்ந்தவர். ஆமாமா. ஐவர் பஞ்ச பாண்டவர்கள், சரியான சந்திரகுலம், கோடு தவறாத குருகுலம். ஐவர் பஞ்ச பாண்டவர்கள், இருவருக்கு மூத்தோர், இருவருக்கு இளையோர். ஆணழகு பெண்ணழகு முன்னழகு படைத்த 11 அழகு படைத்த அந்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னன் மீதுதான் ஆசைப்பட்டேன். சண்டாளி பிள்ளையே, ஏண்டி அந்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் அவன் தாண்டி நம்ம வம்சத்தையே அழிச்சவன். அவன் மேல நீ போய் ஆசை வச்சிருக்கியா? அம்மா, இங்க பாருங்க, அவரை நான் கண்ணார பாக்கல, அவருடைய பெயர் நான் காதார கேட்கல. அந்த புத்தகத்துல பார்த்து அவரை பெயர் நாமங்கள் படித்த இவர்தான் நம்மளுக்கு தக்கப்படியான மாப்பிள்ளை என்று அவர் மீது என்னை அறியாமையே நான் ஆசை வைத்துட்டேன். ஏங்க இங்க வாங்க. ஏங்க என்ன சொல்றான்? பின்ன பாருங்க, நாம வந்து எவன நம்மளுக்கு எதிரியா நினைக்கிறோமோ அவன் மேல ஆசை வச்சிருக்கிறான் இவன். அப்படியா? சண்டாளி, நம்ம பாம்பு இனத்தை தான் நீ திருமணம் செய்யணும். இங்க பாருங்க, சண்டாளன் நம்மளுடைய பாம்புடைய இனத்தையே அழிச்சவன், அவன் மேல ஆசை வைக்கின்றாயா? சண்டாளி, உன்னை நான் சும்மா விட போறதில்ல. திருமணம் செஞ்சா அவரை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்வேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்படியா? நீ எப்படி கல்யாணம் பண்ணுவே பாக்கல? உனக்கு நான் இந்த இடத்துல உனக்கு என்ன ஆசை? அப்பப்பா, எனக்கு அவருதான் எனக்கு மாலையிட வேணும். யாரு? அந்த ஆனால அழகு மன்ன அர்ஜுனன். அவனோ எனக்கு எதிரி, பாம்பு இனத்தையே எரிச்சவன். ஏங்க இவ பேசினா பேசிட்டு தான் இருப்பா, இவளை விட்டாதான் நாம வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவான். அதனால இவனுக்கு நம்ம கல்யாணம் கன்னிகா மடம் வச்சு, கன்னிகா மடம் கட்டி, பாதாள லோகத்திலே கன்னிகா மடம் கட்டி 48 நாள் நீ கபரி பூஜை செய்யணும். அப்படியா? கபரி பூஜை 48 நாள் முடிஞ்ச பிறகு நான் யார கைய நீட்டு காட்டணும் அவர் தான் நீ கல்யாணம். அதுவும் இல்லாம நம்ம பாம்பிடத்துல எவர் இருக்கிறானோ திருமணம் செய்ய வேண்டும். அப்படியாம்மா? ஆமா. அதுக்குள்ள ஆனால் அழகுமன் அர்ஜுனன் வந்துட்டாருன்னா வரமாட்டாண்டி, அவனை சும்மா விட போறதில்ல, பலிக்கு பலி வாங்குவேன். இங்க பாரு, அவன் எப்ப வருவா என்று சொல்லி வழி மீது விழிவைத்து காத்திருக்கிறோம் நாங்க எல்லாரும். இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவான்னு சொல்லி நாங்க இருக்கிறோம். அவன் வந்தா போதும். இங்க பாரு, எப்படி நம்ம வம்சத்தை அழிச்சானோ அது போல அவனை அழிக்காம விட மாட்டோம். அவன் ஒருபோது வரமாட்டான். நீ கன்னிகா மடம் வைத்து கௌரி பூஜை செஞ்சு கன்னிகா 48 நாள் கபரி பூஜை செய்ய. எனக்கு கன்னிகா மடம் அமைத்து தாருங்க. எனக்கு என்னைக்கு திருமண ஆசை வருதோ அன்னைக்கு நான் திருமணம் செய்து கொள்றேன். அப்படியா? எப்படி? நீ அந்த வரத்துல இருப்பாய். நான் கன்னிகா மடம் ஏற்பாடு செய்கிறேன். அப்படியா? ஆனால் மெண்டி வாங்கலாம் சாமி. நம்ம பாதாள நாகலோகத்துல கன்னிகா மடம் கட்டணும். எனது மகள் 48 நாள் கபரி பூஜை செய்யணும். நீ கன்னிகா மடம் கட்டு. ஆனா நீ எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தன் போயும் ஒருத்தன் ஒட்டங்க. ஒட்டே போயினா? ஆமா. ரெண்டு ஒண்ணு தானே? ரெண்டு ஒண்ணு தானே? எப்படி? நான் போயனாக்கும் போது ஒட்டன், ஒட்டனாக்கும் போது போயேன். சீக்கிரம் கன்னிகா மடம் கட்டுங்க. ஆறுக்கு 12. ஆறுக்கு 12. டேய், ஆறுக்கு போகனாலயே இதெல்லாம் அப்படியே கன்னிகா மடம் கட்டணும். பக்கத்துல ஆகாயத்துக்கு பூமிக்கு கன்னிகா மடம். நான் போயேன், நான் ஒட்டேன். நல்லா கேட்டுக்க. வெப்பாரங்கற நான் பைத்தியக்காரன், அவனும் பைத்தியக்காரன். ஒட்டனே நீ போயினா? ஆமா, நான் போயனாக்கும் போது ஒட்டன், ஒட்டனாக்கும் போது போயேன். இங்க ஆரம்பிச்சு இங்கே தான் முடிக்கணும். என்ன விளையாண்டுட்டு இருக்கறியா? கட்டுறேன். கட்டு.
அந்தாட போய் கட்டுறா. நீ போய் அந்தாண்ட போய் கட்ட. டேய், ஏய். ஒழுங்கு மரியாதை ஓடி போ. ஏய், நீ மரியாதையா ஓடி போ. ஏய், டேய், என்னடா? காதல் தப்பு. டேய், ஏய், ஏய், டேய், ஏய், என்ன நினைக்கிறடா? ஏய், 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 ஏய். ஒட்ட போயா. ஏய், நில்லுடா. ஏய், நில்லுடா, நில்லுடா. ஏய், ஏய், நில்லுடா. ஏய், நில்லுடா. ஏய், நில்லுடா. ஏய், நில்லுடா. ஏய், நில்லுடா. நில்லுடா. ஏய், ஏன்டா சண்டை போடுறா? கட்டடை அப்புறம் நிக்கும். நாங்க சண்டையா பண்றோம், என்னமா பண்றோம்? கட்டடை அப்புறம் டேய், நிக்கும். கட்டி சொல்லி விட்டுல. கொலை விட்டு விட போடா. சண்டை போடாத கட்டடை நிக்கணும்டா. டேய், காலை வச்சு கட்டி ஓட போடா. டேய், 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 வா, வா, வா. என்ன? சரி, கட்டு. கட்டு. ஓய், கட்டுறா. அப்ப காலை புடி. ஆளை பிடிக்குது. அப்பதான் கட்டு. டேய், வாடா போலாம். டேய், 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 டேய். டேய், நான் மன்னன்டா. விட்டுட்டு போடா, காலை புடுறா. என்ன பாக்குற சனங்க என்ன சொல்லுவாங்க? சரி சொன்னா சொல்லிட்டு பாரு, காலை கட்டு மாட்டாமா. கட்டுறா. சுண்ணி உம்பு. கட்டுறா. ஓ, முகத்திலே முடியக்கூடாது. முகத்திலே முடிக்காத. கம்பி கட்டுற கூதி. ஏய், எனக்கு இப்படி கூட இருக்கிற. இப்படி வாடா. வாடா, எங்க ஜாயின். என்னாச்சு? கட்டியாச்சா? கட்டிக்கிட்டோம். ஆஹா. நான் 48 நாள்ல சொல்லிக்கிறேன். ஆமா. 47 நாள்ல இடிச்சு விழுந்து போயிடும். இடிஞ்சு விழுந்து போயிருமா? 48 நாள் கபரி பட்டு செய்ய வரைக்கும் கட்டணும். இருக்கும் சாமி, விடியறதுக்குள்ள இருக்கும். இருக்கும்லப்பா? சரி சரி, கட்டணம் கட்டியாச்சுல்ல? சரி போங்க. சரி, வாடா போங்க. கோழி. கோழி அங்க சந்தையில போனா வாங்கிக்க. பண்ண கோழி இல்ல. தெருவுல கூத்தாட புண்டு இப்படி கேக்கடா கோழிக்கிட்டு வாடா. இவங்கடா காசா இல்ல, லோன் கட்டா சுத்தி இருக்கான் கூலி கூலின்னுகிட்டு. கண்ணே உளுந்து. அண்ணா ஊந்து. கண்ணே, அப்பா உன்னுடைய இஷ்ட பிரகாரம் சரி. உன்னுடைய மனசுல எப்படி ஆசையோ அது போல கன்னிகா மடம் கட்டிருக்கிறேன். சரி. இந்த கன்னிகா மடத்துல 48 நாள் கபரி பூஜை செய்யணும். அப்படியாப்பா? ஆமா, 48 நாள் கபரி பூஜை செய்யணும். சரி. 48வது நாள் நான் ஆற கையை நீட்டு காட்டணும். அவர்தான் நீ திருமணம் பண்ணணும். அப்படியாப்பா? ஆமா. அப்படி ஆகட்டும். அப்படியா? ஏய், நீ காவலா இருக்கணும். முடிக்காத பாத்துக்கிறோம் போ. வீட்டு கண்ணு முடிச்சுக்காத முடிக்காத பாயா. நான் பாத்துக்கிறோம் போ. காவல் பதனம். நம்பிதான் பிள்ளைய விட்டுட்டு போறேன். நீ நம்பு, உனக்கு பின்னால இருக்குது வம்பு போ. பாத்துக்கா. இப்ப பாரு, தந்தையார் சொன்னபடியாக 48 நாள் கவரி பூஜை இருக்க வேண்டும். நான் போய் குளிச்சு நீராடிட்டு வரேன். 48 நாள் கவரி பூஜைக்கு அமர வேண்டும். அப்படி ஆகட்டும். எப்படி? பார்த்து பத்திரமா பூஜைக்கு தயார் பண்ணி வை. அப்படி ஆகட்டும். கேளுங்க மகாஜனே, இன்னைக்கு எப்படி அண்ணா ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மேல நான் ஆசைப்பட்டு விட்ட தந்தையாரே, இன்னமாலும் நான் கல்யாணம் செஞ்சா அவரைத்தான் கல்யாணம் செய்வேன் அப்படி என்று உளிவு என்று சொல்லக்கூடிய சொல்ல, அதே சமயத்தில் ஒரு பொழுதும் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனை கல்யாணம் செய்ய முடியாது. அதனால கன்னிகா மடம் கட்டுற 48 நாள் கௌரி பூஜை விரது, அந்த விரதம் இருந்து உனக்கு யாரு மனசுக்கு பிடிச்சிக்குதோ அவரை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி என்று சொல்ல, இன்னும் எப்படி என்றால் அதே சமயத்தில் முன்னாலகு பின்னாலகு 32 தான் அழகு படைத்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் சபைக்கு தர்பார்.